இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகத்தை மையமாக வைத்து ஒரு சிறிய தியான சிந்தனையை மறையுரை சிந்தனையாக இன்று சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நோன்பை பற்றி சிந்திக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அதில் தீய ஆவி பிடித்திருந்த சிறுவனை இயேசு அவனுக்கு சுகம் கொடுக்கின்றார். ஆனால் அவர்களுடைய இயேசுவினுடைய சீடர்களால் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை. எனவே இயேசு தனித்திருக்கின்ற பொழுது சீடர்கள் கேட்கிறார்கள், எப்படி ஓட்டினீர்கள் என்று. இயேசுவும் கொஞ்சம் கோபப்படுகிறார் அவர்கள் மேல். அப்போ இயேசு சொல்கிறார், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனம் 29 வாசிக்கின்றோம். இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது. தவக்காலத்தினுடைய 3 முக்கிய தூண்களாக நாம் சிந்திப்பது ஜெபம், நோன்பு, தானம். இது 3 தான் தவக்காலத்தினுடைய 3 முக்கிய தூணாக இருக்கின்றது. ஆக நாம் நோன்பிருந்து ஜெபிக்கின்ற பொழுது வல்லமை அதிகமாக இருக்கின்றது. பேய் பிசாசுகள் எல்லாம் ஓடி போய்விடுகின்றன. ஆக நம்முடைய நோன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எதற்காக நோன்பு, ஏன் நோன்பு என்ற சிந்தனையில் சிந்திக்க அழைக்கின்றேன். இதற்கு முன்னால் புனித அகுஸ்தினார் நோன்பை பற்றி இவ்வாறாக சொல்கின்றார்: நோன்பிருத்தலே போதும் என்று நினைக்காதீர்கள், நோன்பிருத்தலே போதும் என்று நினைக்காதீர்கள். நோன்பு உங்களை வருத்துகிறது. சாப்பிடாமல் இருக்கோம், பாஸ்டிங் இருக்கிறோம், பசிக்குது. ஆக நோன்பு நம்மை வருத்துகின்றது. ஆனால் எத்தனை மனிதர்களை அது வாழ்விக்கின்றது. ஏழை எளியோரின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தால் உங்கள் நோன்பிற்கு பயன் உண்டு. இன்று நீங்கள் உண்ணாமல் ஒதுக்கிய உணவால் பட்டினி கிடக்கும் எத்தனை பேரின் வயிற்றை நிரப்ப முடியும் என்று எண்ணி பாருங்கள் என்று புனித அகுஸ்தினார் சொல்கிறார். எனவே நம்முடைய நோன்பு மட்டுமல்ல, இந்த தவக்காலமும் இந்த 2026 நாம் தவக்காலத்தை தொடங்கி இருக்கின்றோம். எனவே நம்முடைய நோன்பு, நம்முடைய பக்தி முயற்சிகள், நம்முடைய தவக்காலங்கள் ஏதோ சடங்காக மாறி போய்விடக் கூடாது. சடங்காச்சாரமாக, ரிச்சுவல்ஸ், சடங்காக 2026 தவக்காலம் வந்திருக்கிறது. எனவே அது ஒரு சடங்காக மாறி போய்விட அனுமதிக்க கூடாது. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், இயேசு நோன்புக்கு எதிராக பேசுவதைப் போல தோன்றுகிறது. யோவானுடைய சீடர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருக்கவில்லை என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிறார், மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கின்ற பொழுது எப்படி நோன்பு கொண்டாட முடியும் என்று சொல்கிறார். ஆக நோன்பிற்கு எதிராக பேசுவது போன்று தோன்றலாம், ஆனால் அப்படியல்ல. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனம் 1 நாம் வாசிக்கின்றோம், இயேசு 40 இரவும் 40 பகலும் நோன்பிருந்தார் என்று வாசிக்கின்றோம். ஆக அவர் நோன்புக்கு எதிரானவர் அல்ல. அப்போ ஏன் நற்செய்தியில் இவ்வாறாக சொல்கிறார் என்றால், இயேசு தன்னை மணமகனுக்கும் சீடர்களை மன விருந்தினர்களுக்கும் ஒப்புமைப்படுத்துகிறார். நான் உங்களோடு இருக்கின்ற பொழுது ஏன் நோன்பு கொண்டாட முடியும்? நான் உங்களை விட்டு பிரிந்து செல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய பாவ வாழ்க்கையால் என்னை விட்டு பிரிந்து செல்வீர்கள். அப்பொழுது நீங்கள் என்னிடம் திரும்பி வருவதற்கு நோன்பு இருந்து மன்றாடுங்கள். ஆக நான் உங்களோடு இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் நோன்பு இருக்கிறீங்க? அதனால் நீங்கள் புரிகின்ற நோன்பை சரியான விதத்தில், சரியான அணுகுமுறையோடு செய்யுங்கள் என்றுதான் அவர் சொல்கிறார். நோன்பிற்கு ஒரு காலம், கொண்டாட்டத்திற்கு ஒரு காலம், மகிழ்ச்சிக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம் இருப்பது போல நீங்கள் உங்களுடைய நோன்பை சரியான நோக்கத்தோடு அணுகுங்கள், சரியான நோக்கத்தோடு நோன்பிருங்கள் என்று ஒரு அறிவுரை சொல்கிறார். ஏதோ கண்மூடித்தனமாக ஒரு குருட்டாம்போக்கில் இருக்காதீங்க, செய்யாதீங்க. அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் சொல்ல வருகிறார். நமக்கும் அந்த அறிவுரையை ஆண்டவர் சொல்கிறார். ஏதோ கண்மூடித்தனமாக, ஒரு சடங்காச்சாரமாக நீங்கள் அந்த நோன்பை செய்யாதீர்கள், பொருள் உணர்ந்து செய்யுங்கள். எதற்காக நோன்பு இருக்கிறோம் என்று பொருள் உணர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு அறிவுரை சொல்கிறார். உதாரணமாக பார்த்தோம் என்றால், கூட்டத்தில் நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பின்னாடி உட்கார்ந்துருப்போம். ஏன்பா சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? முன்னாடி உள்ளவங்க சிரிக்கிறாங்க, அதனால் நானும் சிரிக்கிறேன் அப்படிம்போம்.
ஒரு கூட்டத்தில் 4 பேரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளும் போய் அடித்தோம்னா ஏன்பா அடிக்கிறீங்க அப்படின்னா, எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க, நாங்கள் அடிக்கிறோம். ஏன்பா தவக்காலத்தில் நோன்பு இருக்கிறீங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, நாங்களும் காவி உடை அணிந்து தவம் மாலை போடலை அப்படின்னா எங்களையும் ஒரு மாதிரியாக பேசுவாங்க. அதனால் நாங்களும் நோன்பு இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கக்கூடாது. உண்மையான நோன்பு என்ன? தெல்ல தெளிவாக நெற்றிப்பொட்டில் அடித்தால் போல இன்றைய முதல் வாசகத்தில் மிக அருமையாக நோன்பை பற்றி எசையா புத்தகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வாசகத்தை நீங்கள் இன்னொரு முறை படித்து பார்க்கலாம். உண்மையான நோன்பு அதுதான். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தை நாடுகிறீர்கள், உங்கள் வேலையாட்களை அனைவரையும் ஒடுக்குகிறீர்கள், வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இது நோன்பா அப்படி என்று கேட்கிறார். அல்ல. எது நோன்பு? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும், எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் என்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் உண்மையான நோன்பு என்று தெளிவாக சொல்லிவிடுகிறார். இதுதான் உண்மையான நோன்பு. பரிசேயர்களும் சதுசேயர்களும் உடலில் நோன்பு இருந்தார்கள், ஆனால் உள்ளத்தில் நோன்பு இருக்கவில்லை. ஆக அவர்களுடைய நோன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், வெளிப்புறமாக மக்கள் பார்க்க வேண்டும், மக்கள் தங்களை புகழ வேண்டும், அப்படி என்ற ஒரு விதத்தில் தான் அவர்களுடைய நோன்பு இருந்ததை தவிர உள்ளத்து அளவில் எந்த நோக்கத்திற்காக நோன்பு கடைபிடிக்கப்பட வேண்டுமோ அதற்காக அவர்கள் இருக்கவில்லை. அதை தான் கடவுள் சாடுகிறார். உண்மையான நோன்பாக நீங்கள் கடைபிடியுங்கள், அர்த்தத்தோடு எதற்காக செய்கிறோம் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் நம்முடைய பக்தி முயற்சிகள், நம்முடைய நோன்புகள், தவக்கால முயற்சிகள் எல்லாம் சடங்குகளில் நாம் புதைத்து விடுகின்றோம். உண்மையான ஆன்மீகத்தை நாம் மறந்து விடுகின்றோம். லியோ டால்ஸ்டாயினுடைய ஒரு கதை இருக்கின்றது. அது என்னவென்றால், சாத்தான்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு கூட்டம் போடுகிறது. அந்த சாத்தான் செய்கிற வேலைகளை எல்லாம் மதிப்பீடு செய்கிறார்கள். அப்போது ஒரு குட்டி சாத்தான் சொல்லுது, நம்முடைய பணி முன்பு போல கிடையாது, இப்போ எல்லாம் மக்களை ஒன்றும் தொந்தரவு பண்ண முடியலை அப்படி என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் மக்கள் எல்லாம் இயேசுவினுடைய போதனையால் ஈர்க்கப்பட்டு நீதி, நேர்மை, நியாயம், உண்மை என்று சொல்லி அப்படி சென்று விடுகிறார்கள். எனவே நம்முடைய போதனை எடுபட மாட்டுது, ரொம்ப தொய்வாக இருக்குது பணி அப்படின்னு சொல்லி குட்டி சாத்தான் சொல்லுது. அப்போ அந்த தலைமை சாத்தான் சொல்லுது, நீங்கள் போயிட்டு இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லாதீங்க, இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளாதீங்க அப்படின்னு போதிக்காதீங்க, அது தோல்வியில் முடிஞ்சு போய்விடும். ஏன்னா இயேசுவின் மேல் நம்பிக்கை, அவர் போதிப்பது உண்மை, உண்மையைத்தான் போதிக்கிறார். மக்களிடம் சொன்னால் எடுபடாது, அது நமக்கு தான் தோல்வியாக வரும். அதனால் அப்படி போதிக்காதீங்க, இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளாதீங்கன்னு போதிக்காதீங்க. மாறாக மக்களை தூண்டிவிட்டு இயேசுவிற்கு நிறைய ஆலயங்களை கட்டச் சொல்லுங்கள், மக்களை தூண்டிவிட்டு இயேசுவிற்கு நிறைய ஆலயங்களை கட்டச் சொல்லுங்கள், நிறைய திருவிழாக்களை கொண்டாட சொல்லுங்கள். இப்படி நாம் மக்களை தூண்டிவிட்டோம் என்றால் அவர்கள் உண்மையை, இயேசுவை, அந்த நம்பிக்கையை மறந்து விடுவார்கள். வெளிப்புற அடையாளங்களில், வெளிப்புற சடங்குகளில் தங்களை உட்படுத்தி கொள்வார்கள். எனவே அவர்களாகவே கடவுளை மறந்து விடுவார்கள், நம்பிக்கையை மறந்து விடுவார்கள், உண்மை எதுவென்று மறந்து விடுவார்கள், சடங்காச்சாரங்களில் மூழ்கி விடுவார்கள் என்று சொன்னதாம். பிரியமான சகோதர சகோதரிகளின் உண்மைதான். அடையாள செயல்களில் நம்முடைய ஆன்மீகத்தை புதைத்துவிட்டு உண்மையான ஆன்மீகத்தை நாம் மறந்து விடுகின்றோம். எங்கேயோ படித்த ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. பூசை முடிந்தவுடன் தீர்த்தமாகிறது தண்ணீர், பூசை முடிந்தவுடன் தீர்த்தமாகிறது தண்ணீர், திருநீறு ஆகிறது சாம்பல், திருநீறு ஆகிறது சாம்பல், பிரசாதமாகிறது எலுமிச்சை பழம். பூசை முடிந்தவுடன் தீர்த்தமாகிறது தண்ணீர், திருநீறு ஆகிறது சாம்பல், பிரசாதமாகிறது எலுமிச்சை பழம். ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் கோவிலை விட்டு வெளியே செல்கிறான் பக்தன், எந்த மாற்றமும் இல்லாமல் கோவிலை விட்டு வெளியே செல்கிறான் பக்தன் என்று எங்கேயோ படித்தது ஞாபகத்திற்கு வருகிறது. அது உண்மைதான். எத்தனையோ விதமான சடங்காச்சாரங்களில் நாம் நம்மை இணைத்துக் கொள்வதால் தான் எந்தவித மாற்றமும் இல்லாமல் நாம் வெளியே செல்கின்றோம். ஆக இந்த நோன்பை தவக்காலத்தை தொடங்கி இருக்கின்றோம். ஏன் கடைபிடிக்க வேண்டும், என்ன இருக்கிறது என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக இந்த நோன்பை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது நாம் நம்மை கடவுளுடைய இறை பிரசன்னத்திற்குள்ளாக கொண்டு செல்ல இந்த நோன்பு உதவி செய்கிறது. நம்மை கடவுளுடைய பிரசன்னத்திற்குள்ளாக கொண்டு செல்ல இந்த நோன்பு உதவி செய்கிறது. அதே போல கடவுளுடைய முன்னிலையில் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நம்மை தாழ்த்துவதற்கு இந்த நோன்பு உதவி செய்கிறது. நான் ஒன்றுமே இல்லை கடவுளின் என்று சொல்லி
இது இந்த நோன்பு நமக்கு உதவி செய்கிறது. மூன்றாவதாக, தான் கடவுளை மட்டுமே முழுமையாக சார்ந்திருக்கிறேன் என்று சொல்ல இந்த நோன்பு நமக்கு உதவி செய்கிறது. ஆக கடவுளுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நம்மை கொண்டு செல்கிறது. கடவுளுக்கு முன்னால் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்ல வருகிறது. நான் ஒன்றுமே இல்லை, கடவுள் தான் எல்லாமே. அதோடு கூட நான் கடவுளை மட்டுமே முழுமையாக சார்ந்திருக்கிறேன் என்று இந்த நோன்பு முயற்சிகள் எல்லாம் நமக்கு உதவி செய்கிறது. உதவி செய்ய வேண்டும், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாலை விதிகளை நாம் படித்திருப்போம். சாலையோரங்கள் செல்கின்ற பொழுது நில், கவனி, செல் என்று நாம் வாசிக்கின்றோம். நாம் வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிற்க வேண்டும், வாகனங்கள் வருகிறதா என்று கவனிக்க வேண்டும், அந்த சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும், பிறகு நாம் செல்ல வேண்டும். அப்படி சென்றால்தான் நம்முடைய அந்த பயணம் விபத்தில்லாத ஒரு பயணமாக அமையும். அதுபோலத்தான் நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் நின்று கவனித்து நாம் செல்ல இந்த தவக்காலம் அழைப்பு விடுக்கிறது. உலகப்போக்கிலான வேலை, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் காலை தொடங்கியதிலிருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும் ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலக காரியங்களை பார்க்கின்ற வேளையில் நம்முடைய ஆன்மாவை உற்று நோக்கி பார்க்க, நான் யார், நான் எப்படி இருக்கின்றேன், என்னுடைய ஆன்மீக வாழ்வு, என்னுடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்கிறது, எனக்கும் கடவுளுக்குமான உறவு எப்படி இருக்கிறது, எனக்கும் சக மனிதனுக்குமான உறவு எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க, நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக மாற்றுவதற்கு இந்த தவக்கால உதவி செய்கிறது. இந்த தவக்காலத்தில் நின்று கவனித்து நாம் செல்ல அழைக்கப்படுகிறோம். அதனால் தான் இத்தனை திருவழிபாட்டு நிகழ்ச்சிகள், திருப்பலிகள், சிலுவை பாதைகள், நடைப்பயணம், திருப்பயணம், தியானங்கள் என்று சொல்லி நிறைய நாம் ஆன்மீக முயற்சிகளை செய்கின்றோம். இந்த ஆன்மீக முயற்சிகள் எல்லாம் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு பெண்மணி என்னிடம் கேட்டார்கள், தவக்காலத்தை 80 நாட்களாக மாற்ற முடியுமா என்று கேட்டார்கள். நான் கேட்டேன், ஏன் 80 நாள் அப்படின்னேன். இல்லை, இப்போ 40 நாள் தவக்காலம் இருந்தது, 6 ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக தவக்காலம் இருந்தது. அந்த 40 நாளும் ஏறக்குறைய 1 மாதத்திற்கு மேலாக என்னுடைய வீடு சொர்க்கம் போன்று இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. என்னுடைய கணவர் சண்டையிடவில்லை, குடிக்கவில்லை, தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் என்னிடம் கொண்டாண்டு கொடுத்தார்கள். மிக முக்கியமாக எங்களுடைய வீட்டில் எந்த கெட்ட வார்த்தையும் நாங்கள் கேட்கவில்லை, நானும் கேட்கவில்லை, என்னுடைய பிள்ளைகளும் கேட்கவில்லை. அதைவிட முக்கியமாக என்னுடைய கணவர் வேலைக்கு சென்று வருகின்ற பொழுது பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தார். அதுக்கு முன்னாடியெல்லாம் ஸ்நாக்ஸ்னு கேட்டாலே அடி விழுவும் பிள்ளைங்களுக்கு. இப்போ அவராகவே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றார். முதல் ஆளாக கோயிலுக்கு போகிறார். பக்கத்து வீட்டில் பக்கத்தில் யாராவது கெட்ட வார்த்தை பேசினா கூட கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபாதர். 40 நாள் உயிர்ப்பு பெருவிழா வந்துச்சு ஃபாதர். ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தார் கூட தெரியலை, எங்கள் வீட்டுக்கார் உயிர் தெழுந்துட்டார் ஃபாதர். ஈஸ்டர் அன்னைக்கு குடிக்காத குடியெல்லாம் வாங்கி அன்னைக்கு குடிச்சிட்டார், பேசாத வார்த்தையெல்லாம் அன்னைக்கு பேசி முடிச்சிட்டார், பிள்ளைங்களை அடிக்காததெல்லாம் ஒட்டுமொத்தமாக அடித்து தீர்த்துட்டார். அதனால் இன்னொரு 40 நாள் கூட்டி கொடுத்தீர்கள் என்றால் ஒரு வருடத்தில் 3 மாதங்களாவது குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் கேட்பாங்க, ஏன் இந்த 40 நாளில் மட்டும்தான் நோன்பு இருக்கணுமா, 40 நாள் மட்டும்தான் கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு ஒரு நெகட்டிவான கண்ணோட்டத்தோடு கேட்பாங்க. அட்லீஸ்ட் இந்த 40 நாட்களாகவது ஒரு ஆன்மா கடவுளை நோக்கி வராதா? ஒரு செயலை செய்கின்ற பொழுது ஒரு 30 நாள், 1 மாதம் அந்த செயலை நாம் செய்கின்ற பொழுது அது நம்முடைய பழக்கமாக மாறுகிறது. இட் பிகம்ஸ் அவர் ஹபிச்சுவல் ஆக்ஷன், மாறுகிறது. அதுபோல நாம் செய்கின்ற இந்த தவக்காலத்தில் செய்கின்ற தவ முயற்சிகள் எல்லாம் அடுத்த வருடம் தவக்காலம் வர்ற வரைக்கும் தாங்கணும். அதுதான் நம்முடைய நோன்பு, நம்முடைய தவ முயற்சிகள் எல்லாம் சடங்காச்சாரமாக ஏதோ வெளிவேடமாக போய்விடக்கூடாது. எதற்காக இந்த தவக்கால நோன்புகள், ஒருத்தல் முயற்சிகள் எல்லாம் இருக்கிறோம் என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒருவர் வந்து கேட்டார், ஃபாதர் கேக்கு சாப்பிட்டுட்டேன் ஃபாதர் தவக்காலத்தில் அப்படின்னார். நான் கேட்டேன், கேக்கு தானங்க சாப்பிட்டீங்க, அது ஏன் இப்படி பதற்றத்தோடு வந்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், அந்த கேக்கில் முட்டை கலந்துருக்குமா ஃபாதர், நான் 40 நாள் முட்டை கவச்சிலாம் சாப்பிட்றதில்ல அப்படின்னாரான். நான் நினச்சேன், ஏங்க இதையெல்லாம் மைனூட்டாக பார்க்குறீங்க, கேக்கில் முட்டை கலந்துருக்கு, அதை சாப்பிட்டுட்டேன், 40 நாள் தவம் கலைஞ்சு போச்சு அப்படின்னு அதையெல்லாம் மைனூட்டாக பார்க்குற நீங்கள் ஒரு மன்னிப்பையும் இரக்கத்தையும் ஏன் நீங்கள் கண்கொண்டு பார்க்க மறுக்கிறீர்கள்? எது உண்மையான நோன்பு? திருநீற்றுபதன் என்று முதல் வாசகத்தில் மிக தெளிவாக கடவுள் சொல்கிறார், உங்களுடைய உடைகளை கிழித்து கொள்ளாதீர்கள், மாறாக உங்களுடைய உள்ளத்தை கிழித்து கொள்ளுங்கள். தெளிவாக அடிச்சிடுறார், எந்த விளக்கமும் தேவை கிடையாது. உங்களுடைய உடைகளை கிழித்து கொள்ளாதீர்கள், மாறாக உங்களுடைய உள்ளத்தை கிழித்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார்.
ஒரு மக்களோடு சென்றிருந்தேன், அழைத்து சென்றிருந்தேன். அப்பொழுது ஒருவர் சாப்பிடாமல் இருந்தாங்க, ஒரு குரூப்பு சாப்பிடாமல் இருந்தாங்க. நான் கேட்டேன், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ ஃபாதர், நைட்டு சாப்பாடு ஒரு திருப்பயணை கூப்பிட்டு போகும்போது அப்போ ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு, ஒரு 2-3 பஸ் நிற்கிறோம். அப்போ சாப்பிடலை, ஏம்மா சாப்பிடலை அப்படின்னு. ஃபாதர், அங்கே ஒரே ஒரு கல் தான் இருக்குது, அந்த ஒரு கல்லில் தான் தோசையும் ஊற்றுறாங்க, ஒரு கல்லில் தான் முட்டையும் ஊற்றுறாங்க, ஹோட்டலில் நிப்பாட்டியிருக்கோம். நான் சொன்னேன், ஏம்மா தோசை ஊற்றி முடித்த பிறகு ஒரு விளக்குமாறு கையில் வச்சுருப்பாங்க, அதான் தண்ணியை ஊற்றி நல்லா அடித்து அடுத்து தானம்மா தோசையை ஊற்றுறாங்க. இல்லைப்பா, அதில் முட்டை கலந்துருக்கும் ஃபாதர், நான் எப்படி ஃபாதர் சாப்பிட்றது? தவக்கால முயற்சிகள். நான் கேட்டேன், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய உறவினர்களோடு உங்கள் மாமியாரோடு சமாதானமாக இருக்கிறீர்களா? இதுதான் உண்மையான நோன்பா என்ற ஒரு கேள்வியை நான் கேட்டேன். மனிதர்கள் பக்தியுடன் இருக்கிறார்கள், மனிதர்கள் பக்தியுடன் இருக்கிறார்கள், ஆனால் அன்போடு இல்லை. மனிதர்கள் பக்தியோடு இருக்கிறார்கள், ஆனால் அன்போடு இல்லை. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் பக்தி முயற்சிகளை தவறு என்று சொல்ல வரவில்லை. 40 நாட்கள் தவ உடை அணிந்து சாப்பிடாம திருப்பயணம் சென்று தியானத்தில் கலந்து கொண்டு திருப்பலி கலந்து கொண்டு தினந்தோறும் சிலுவை பாதை ஜெபிக்கிறீர்கள். நான் பக்தி முயற்சிகளை தவறு என்று சொல்ல வரவில்லை. ஆனால் அந்த பக்தி முயற்சிகள் சரியான வழியில் சென்றால் நன்றாக இருக்குமே என்றுதான் நான் சொல்கிறேன். அந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் நம்மை கடவுளிடத்திலும் கடவுளுடைய சாயலாக விளங்குகின்ற மனிதனிடத்திலும் அன்பையும் நீதியையும் இரக்கத்தையும் கொண்டு செல்ல வேண்டும். அப்படி கொண்டு சென்றால் இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் உண்மையானதாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் 2026 ஒரு தவக்காலம் வரும், போயிடும். வருஷம் வருஷம் தவக்காலம் வரும், வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் வரும், வருடம் வருடம் திருவிழாக்கள் எல்லாம் வரும். நம்முடைய மனமாற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். எனவே இந்த தவக்காலத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். எனவே இதில் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். முழுமையான உண்மையான ஒரு மனமாற்றத்தை வேண்டி அந்த கடவுளிடத்திலே மன்றாடுவோம். ஆமென்.